முரசொலி நாளேடு வெளியிட்டுள்ள தலையங்கத்தில், குடியரசு துணைத் தலைவர் பதவிக்காக நடக்கும் தேர்தலை 2 கொள்கைகளுக்கு இடையிலான போர் என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே சொல்லியிருக்கிறார். உண்மைதான். அது 2 விதமான கொள்கையாளர்கள் பிரிந்து நின்று மோதும் தேர்தலாகத்தான் இருக்கிறது என்று முரசொலி நாளேடு தெரிவித்துள்ளது. பாஜக சார்பில் சி.பி. ராதாகிருஷ்ணன் வேட்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவரை வேட்பாளராக நிறுத்திவிட்டு தமிழராகிய இவரை திமுகவும் ஆதரிக்க வேண்டும் என்று சிலர் பேசியது கேலிக்குரியதாகும் என்று குறிப்பிட்டுள்ள முரசொலி, இதற்கு மிகச்சரியான பதிலடியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எதிரான அனைத்து நடவடிக்கைகளையும் செய்துவிட்டு தமிழர் என்ற முகமூடியை அணிந்து கொண்டு ஆதரவு கேட்கிறார்கள். இதையெல்லாம் பழைய கால தந்திரங்கள். தனி மனிதர்களை விட தத்துவங்கள்தான் அரசியலை வழிநடத்தும். தனி மனிதர்கள் என்பவர்கள் வெறும் பிம்பங்கள்தான். அதனால் எந்த கருத்தியல் மக்களுக்கான, மக்கள் நலனுக்கான கருத்தியலோ அதைத்தான் ஆதரிக்க வேண்டும் என்று நெத்தியடி அடித்துள்ளார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என்று முரசொலி நாளேடு சுட்டிக்காட்டியுள்ளது. பாஜக தலைமையானது தமிழ்நாட்டுக்கு இழைத்து வரும் கொடுமைகளின் பட்டியல் மிக மிக நீண்டதாகும் என்று முரசொலி நாளேடு குறிப்பிட்டுள்ளது. தமிழ்நாட்டின் நிதி உரிமைகள் ஜிஎஸ்டி கொள்கை மூலமாக பறிக்கப்படுகிறது. அனைத்திலும் வளர்ந்த தமிழ்நாட்டை ஒன்றிய அரசு பல்வேறு வழிகளில் புறக்கணிக்கிறது. தமிழ்நாட்டில் இருந்து வசூலிக்கப்படும் வரி தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு தரப்படுவதில்லை. தமிழ்நாட்டுக்கான சிறப்பு திட்டங்கள் இல்லை. பள்ளி கல்விக்கான ரூபாய் 2000 கோடி நிதி இன்று வரை மறுக்கப்படுகிறது. ஒன்றிய அரசின் திட்டங்களுக்கும் தமிழ்நாடுதான் நிதி தந்து நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது. நீட் தேர்வு மூலமாக அடித்தட்டு மாணவர்களின் மருத்துவ கல்வி கனவு சிதைக்கப்படுகிறது. தேசிய கல்விக் கொள்கையானது ஹிந்தி திணிப்பு கொள்கையாக மட்டுமே இருக்கிறது. தமிழ் வளர்ச்சிக்கு ஒதுக்கும் நிதியை விட சமஸ்கிருதத்துக்கு தரும் நிதி 17 மடங்கு அதிகமாக இருக்கிறது. தமிழர்களின் வரலாற்று பெருமை வெளியில் வந்துவிடக் கூடாது என்பதற்காகவே கீழடி அறிக்கையை வெளியில் விடாமல் மறைக்கிறார்கள் என்று ஒன்றிய பாஜக அரசின் கொடுமைகளை முரசொலி பட்டியலிட்டு காட்டியுள்ளது. இவை அனைத்துக்கும் மேலான தொகுதி மறுவரையறை என்ற பெயரால் தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கையை குறைக்க நினைக்கிறார்கள். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இவ்வளவையும் செய்துவிட்டு தமிழரை நிறுத்தி இருக்கிறோம் என்றால் ஏமாறுவதற்கு தமிழர்களும் தமிழ்நாடும் முட்டாள்கள் அல்ல, முனை மழுங்கியும் கிடக்கவில்லை என்று முரசொலி காட்டமாக பதிலடி கொடுத்துள்ளது. தமிழ்நாட்டின் நியாயமான பல கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்காமல் ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டிற்கு அநீதி இழைத்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ள முரசொலி நாளேடு, ஆளுநர்கள் மூலமாக இணை அரசாங்கம் நடத்தி மாநில அரசுகளின் செயல்பாட்டை முடக்கி உயர்கல்வி நிறுவனங்களை வலுவிழக்கச் செய்யும் செயல்களிலும் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்துள்ளது. சுதந்திர தினத்தன்று கூட தமிழ்நாடு அரசை மிக மிக கொச்சைப்படுத்தி ஆளுநர் ரவி பேசினார். இப்படி குட்டியை விட்டு ஆட்டம் காட்டிக்கொண்டு திமுகவின் ஆதரவை கேட்பது நகைப்புக்குரியது மட்டுமல்ல, அசிங்கமானது என்று முரசொலி நாளேடு விமர்சித்துள்ளது. மாநில உரிமைகள் பறிப்பு, அதிகார குவிப்பு, வெறுப்பு பிரச்சாரம், தீவிரமாக முன்னெடுப்பு, இடைவிடாத ஹிந்தி சமஸ்கிருத திணிப்பு என அரசியலமைப்பை குழி தோண்டி புதைக்கும் அநீதிகளுக்கு எதிராக திமுக தொடர்ந்து தீவிரமாக குரல் எழுப்பி வருவதாக குறிப்பிட்டுள்ள முரசொலி நாளேடு, இதையெல்லாம் நீதியுடனும் நேர்மையுடனும் பரிசீலித்து பார்க்கக்கூடிய ஒருவர் தேவை என்பதால் தான் சுதர்சன் அவர்களை திமுக ஆதரிப்பதாக விளக்கம் அளித்துள்ளது. நான் எந்த கட்சியையும் சேர்ந்தவன் இல்லை. நான் அரசியலமைப்பை பின்பற்றும் அரசியல்வாதி. இந்த நாட்டுக்கு சேவை செய்வது ஒன்றுதான் என்னுடைய நோக்கம். குடியரசு துணைத் தலைவர் அலுவலகம் என்பது அரசியல் கட்சி அலுவலகம் அல்ல என்று சொல்லியிருக்கிறார் இந்தியா கூட்டணியின் வேட்பாளரான உச்சநீதிமன்ற முன்னாள் நீதியரசர் சுதர்சன் என்று குறிப்பிட்டுள்ள முரசொலி நாளேடு, அவரை நக்சல் என்று சொல்லியிருக்கிறார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா. அடுத்தவர் மீது கரை பூசுவது காவிகளுக்கு இயல்பானதுதானே. அமித்ஷா மீதான பழைய வழக்கு விபரம் என்ன என்று சுதர்சன் விளக்க ஆரம்பித்தால் என்ன ஆகும் என்று கேள்வி எழுப்பியுள்ளது. மாவோயிஸ்டுகளுக்கு எதிராக காவல் படைகள் நடவடிக்கைகள் எடுக்காமல் சல்வார் ஜூடும் என்ற பழங்குடி அமைப்பை உருவாக்கி அவர்களை வைத்து மோதலை உருவாக்கினார்கள். இதற்கு எதிராக 2011ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வந்தது. உச்சநீதிமன்ற நீதிபதிகளான சுதர்சன் ரெட்டி, எஸ் நிஜார் அடங்கிய அமர்வு பழங்குடி இளைஞர்களை அரசு பயன்படுத்துவது சட்டவிரோதமானது என்று தீர்ப்பளித்தது. இதை வைத்து உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்தவரை நக்சல் என்று சொல்லலாமா என கேள்வி எழுப்பியுள்ள முரசொலி நாளேடு, முதலில் இந்த தீர்ப்பை
முழுமையாக படியுங்கள் என்று சுதர்சன் பதிலளித்திருப்பதாக முரசொலி நாளேடு கூறியுள்ளது. அரசமைப்பு சட்டத்துக்காக, ஜனநாயக உரிமைகளுக்காக, மனித உரிமைகளுக்காக, சமத்துவத்துக்காக சுதர்சன் பேசுவது அமித்ஷாவுக்கு எரிச்சலாக இருக்கிறது. அதனால்தான் நக்சல் என்று திசை திருப்புகிறார் என்று குற்றம் சாட்டியுள்ள முரசொலி நாளேடு, தமிழரை நிறுத்தி இருக்கிறோமே என்று ஏதோ பெரிய சாதனையை செய்துவிட்டதை போன்று தமிழ்நாட்டுக்கு வந்து சிரிக்கிறார் அமித்ஷா என கூறியுள்ளது. ராஜஸ்தான் தேர்தலுக்காக ஜெகதீப் தன்கரை கொண்டு வந்தார்கள். தேர்தல் முடிந்ததும் அவரை கழற்றிவிட்டார்கள். அப்படித்தான் தமிழ்நாடு தேர்தலுக்காக தமிழரை நிறுத்துகிறார்கள் என்பதை அறியாத மாநிலம் அல்ல தமிழ்நாடு என்று குறிப்பிட்டுள்ள முரசொலி நாளேடு, தலித் ஆதரவுக்காக ராம்நாத் கோவிந்தை கொண்டு வந்ததும் அதனை அவமரியாதை செய்ததையும் பார்த்தோம். வடகிழக்கு மாகாண அரசியலுக்காக முர்முவை கொண்டு வந்து அவருக்கு உரிய மரியாதை தராததையும் பார்த்துத்தான் வருகிறோம் என்றும் தெரிவித்துள்ளது. பச்சை RSS காரரான ஜெகதீப் தன்கரையே பழித்தீர்த்து கொண்டு விழுங்கிவிட்டது பாஜக பூதம் என்று கூறியுள்ள முரசொலி நாளேடு, இதில் தமிழர் முகமூடியெல்லாம் 3வது நிமிடத்தில் கீழ்த்தெறியப்பட்டுவிடும் என்பதே கடந்த கால பாஜகவின் வரலாறு நமக்கு சொல்லும் பாடமாகும் என்று குறிப்பிட்டு தலையங்கத்தை நிறைவு செய்துள்ளது.